அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மன்கா டோட்டல் ஹெர்பல் ஹேர் கேர். இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை ஷாம்புக்கு தேவையான செம்பருத்தியை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம். நம்ம இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் திருப்பி நம்ம கொதிக்க வச்சு மறுபடியும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இப்படியே செம்பருத்தியில் இருக்க அத்தனை சத்தையும் நம்ம எடுத்து தான் இந்த ஷாம்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்கிறோம். ஏற்கனவே ஷாம்பு நம்ம எப்படி ரெடி பண்ணோம், என்னெல்லாம் இயற்கை ஷாம்பு நம்ம ரெடி பண்ணுங்கிறது நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா செம்பருத்தியை நல்லா கொதிக்க வச்சு அதில் இருக்க சாரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதில் மறுபடியும் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவை மறுபடியும் நாங்கள் அது ஒரு துணியில் போட்டு வடிகட்டுறோம். ஏன்னா அதோடய ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கும் அந்த பசத்தன்மை இறங்குறதுக்கும் நம்ம இதுமாதிரி செய்கிறோம். தண்ணியில் ஃபஸ்ட்டு வடிகட்டுறது வெறும் லிக்விட்டாக தான் வரும். இப்போ அடுத்தது அந்த பூவில் இருக்க அந்த பசத்தன்மையும் பிசு தன்மையும் எல்லாம் கிடைக்கணும்னா ஷாம்பு கட்டியாகணும்னா நம்ம இதுமாதிரி துணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும்.